Hi, and welcome back to our session. So, phrasal verbs, ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய phrasal verbs என்ன அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் கெட் அப்படிங்கிற வேர்டை வச்சு என்னெல்லாம் phrasal verb ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கெட் along, ஓகேவா. ஸோ கெட் along அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யார் கூடயாவது நமக்கு ரொம்ப நல்ல டச் இருந்துச்சு, ரிலேஷன்ஷிப் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கெட் அலாங் வித் சம் ஒன், அதுக்காக இந்த கெட் அலாங் யூஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா டு பி ஆன் குட் டேர்ம்ஸ், டு பி ஆன் குட் டேர்ம்ஸ். இதுக்கு வந்து என்ன ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கெட் அலாங் வித் சம் ஒன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கெட் அவே. ஸோ கெட் அவே அப்படின்னா எஸ்கேப் ஆகுறத சொல்றதுதான் இது கெட் அவே. கெட் அவே அப்படிங்கிறது எஸ்கேப், டு எஸ்கேப். அது மாதிரி கெட் பை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சர்வைவ் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான், ஓகேவா. ஸோ கெட் பை, ஐ எம் யூசிங் வாட்டர் டு கெட் பை அப்படின்னா எதுக்காகனா வாட்டரை வந்து நான் சர்வைவ் பண்றதுக்காக யூஸ் பண்றேன். ஸோ அது அந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்கு வந்து கெட் பை அப்படிங்கிற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா டு சர்வைவ். அடுத்து பார்த்தோம்னா கெட்டிங், கெட் இன் டு, இதெல்லாமே எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னா என்டர். ஐ எம் கெட்டிங் இன் டு தி கிளாஸ் ரூம் அப்படின்னா ஐ எம் என்டரிங் தி கிளாஸ் ரூம், அதுக்காக யூஸ் பண்றது. டு என்டர் தான் எனது கெட் இன் ஆர் கெட் இன் டு. அடுத்து என்னன்னா கெட் ஆஃப். கெட் ஆஃப் அப்படின்னா என்னன்னா ரிமூவ் பண்றது, ஓகேவா. கெட் ஆஃப் அப்படின்னா என்னன்னா ரிமூவ், இல்ல அப்படின்னா டு லீவ். ரிமூவ் இல்லனா டு லீவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கெட்டிங் ஆஃப் பை ட்ரெயின் அப்படின்னா நான் வந்து என்ன பண்றேன், ட்ரெயின்ல போறேன் அப்படிங்கிறதுக்கு தான். ஐ எம் லீவிங் பை ட்ரெயின், ஓகேவா. அதுக்கு தான் இந்த கெட்டிங் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்றோம். அடுத்து என்னன்னா கெட் ஆன். கெட் ஆன் அப்படின்னா என்னன்னா டு போர்டு, டு போர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் ஆல்ரெடி late to get on my bus. என்னோட பஸ்ஸை போர்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு, லேட் ஆயிருச்சு. ஸோ கெட் ஆன் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம், டு போர்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், டு போர்ட். அடுத்து வெறுமனே கெட் ஆன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து போர்டு, ஓகேவா. கெட் ஆன் வித் சம்திங், ஓகேவா. கெட் ஆன் வித் சம்திங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா டு கண்டினியூ டு டூ, டு கண்டினியூ to do இல்லனா make progress. For example I am getting on with my tough project, I am getting on with my tough project. So அந்த இடத்துல get on with அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா make progress or continue to do with. நான் என்னோட டஃப் ப்ராஜெக்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு தான் கெட்டிங் ஆன் வித் அப்படிங்கிற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்றோம். அடுத்து கெட் அவுட். கெட் அவுட் அப்படின்னா என்னது, லீவ், வெளியே போ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கெட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது கெட் அவுட் ஆஃப். கெட் அவுட் ஆஃப், கெட் அவுட் அப்படின்னா வெளியேற்றுறது. கெட் அவுட் ஆஃப் அப்படின்னா என்னன்னா டு அவாய்ட் டூயிங் சம்திங், டு அவாய்ட் doing something. For example Ram is slowly getting out of drugs. அப்பனா என்னது, ராம் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கான். ஸோ கெட்டிங் அவுட் ஆஃப், கெட் அவுட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், டு அவாய்ட் டூயிங் சம்திங், ஓகேவா. கெட் ஓவர். கெட் ஓவர், கெட் ஓவர் அப்படின்னா டு ரெக்கவர் ஃப்ரம், to recover from, to recover from. For example he is getting over from fever. So to recover from fever, he is getting over from fever அப்படின்னா recover from fever, ஓகேவா. So getting over அப்படின்னா to recover. அடுத்து get rid of. get rid of, இந்த rid of அப்படின்னு சொல்லி வந்தாலும் நமக்கு தெரியும். So to get rid of அப்படின்னா இது to eliminate, to eliminate, to eliminate.
கெட் டுகெதர், கெட் டுகெதர். ஸோ கெட் டுகெதர் அப்படிங்கிற வார்த்தை நமக்கே தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். ஃபேமிலி கெட் டுகெதர், ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர். ஸோ கெட் டுகெதர் அப்படின்னா டு மீட் ஈச் அதர், டு மீட் ஈச் அதர், டு மீட் ஈச் அதர். அதான் என்ன சொல்லுவோம், கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து கெட் அப், கெட் அப் அப்படின்னா எந்திக்கிறது. ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ரேசல் வேர்ட். கெட் அப் அப்படின்னா டு ரைஸ், இல்ல அப்படின்னா லீவ் தி பெட், பெட்டை விட்டு எந்திக்கிறது. இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேசல் வேர்ட் தான் இது கெட் அப். கிவ் அப், கிவ் அப்னா என்னது, இது எனக்கு வராது அப்படின்னு சொல்லி தோல்வியை ஒத்துட்டு என்ன பண்றது, அந்த விஷயத்த செய்யாம விடுறது. டு ஸ்டாப் டூயிங் சம்திங், அதான் இது கிவ் அப், கை விடுறது. கோ த்ரூ, கோ த்ரூ, கோ த்ரூ. You will never understand, you will never understand what I am going through. Go through, going through. உனக்கு புரியாது. என்ன புரியாதுன்னா நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியாது. ஸோ கோ த்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம், டு எக்ஸ்பீரியன்ஸ், டு எக்ஸ்பீரியன்ஸ். கோ த்ரூ அப்படின்னா டு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, கோ த்ரூ டு எக்ஸ்பீரியன்ஸ். grow up, grow up, grow up bro அப்படின்னு சொல்லுவோம்ல, grow up bro. கொஞ்சமாவது வளருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ என்னன்னா சைல்ட்ஹுட்ல இருந்து வெளியில வாங்க, சைல்டிஷா பிஹேவ் பண்ணாதீங்க, பி மெச்சூர் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவோம், grow up அப்படிங்கிற phrasal verb சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் become an adult, become an adult. grow up அப்படின்னா become an adult. அடுத்து hand in, hand in அப்படின்னா, hand in அப்படின்னா to submit, to submit. For example, he handed in his homework to the teacher. So இந்த இடத்துல handed in அப்படின்னா இது submitted. ஓகேவா, submitted. hand out, hand out, hand out அப்படின்னா distribute பண்றது. hand out அப்படின்னா to distribute. For example, he handed out all the chocolates, all the chocolates. அவன் கிட்ட இருந்த எல்லா சாக்லேட்டையுமே அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டான். ஸோ ஹேண்ட் அவுட் அப்படின்னா இது டிஸ்ட்ரிபியூட். ஹேங் அவுட், ஹேண்ட் அவுட் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட். ஹேங் அவுட், ஹேங் அவுட் அப்படின்னா வெளியே சுத்துறது. ஃப்ரெண்ட்ஸோட, ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்றது, வெளியே சுத்துறத வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்பெண்ட் டைம் வித், ஸ்பெண்ட் டைம் இல்லைன்னா ரோமிங் அரவுண்ட் சம்வேர். ஓகேவா, அந்த ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றத ஹேங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஓகேவா, ஹோல்ட் ஆன் ஃபார் சம் டைம். டு வெயிட், டு வெயிட். இல்ல அப்படின்னா எதையாவது ரொம்ப கிரிப்பா பிடிச்சுக்கிறது, டைட்டா பிடிச்சுக்கிறது, அதையுமே ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரி அப், ஹரி அப் இது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. ஸ்பீடா வாங்க, வேகமா பண்ணுங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஹரி அப் அப்படின்னு சொல்லுவோம். டு பி குவிக், டு பி குவிக் இல்லைன்னா ஆக்ஸலரேட் த ஸ்பீட், வேகமா பண்ணு அப்படிங்கறத வந்து ஹரி அப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஜாயினிங். ஸோ ஜாயினிங் அப்படின்னா இது பார்ட்டிசிபேட். ஜாயினிங் அப்படின்னா பார்ட்டிசிபேட், ஜாயினிங்னா பார்ட்டிசிபேட். கீப் ஆன், கீப் ஆன். ஸோ கீப் ஆன் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்த வந்து கண்டினியூ பண்றது. டு கண்டினியூ டூயிங் சம்திங், டு கண்டினியூ டூயிங் சம்திங். இதான் என்ன சொல்லுவாங்க, கீப் ஆன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கீப் அப் வித், கீப் அப் வித். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டெஸ்ட்ல நீங்க வந்து ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கிறீங்க அவுட் ஆஃப் 30 அப்படின்னா இது ஒரு நல்ல ஸ்கோரா இருக்கு. இந்த மாதிரி இதே லெவல்ல என்ன பண்ணு, கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்றதா கீப் அப் வித் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, கீப் அப் வித் அப்படின்னா டு ஸ்டே அட் த சேம் லெவல், டு ஸ்டே அட் த சேம் லெவல், டு ஸ்டே அட் த சேம் லெவல்.
So in this video, we have learned some basic phrasal verb that will be very useful for your upcoming exams. Okay, va? Hope this session is useful and thank you for some